எத்தனை பேர் இன்னைக்கு டேட் போட்டீங்க? நான் எப்பவுமே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், அன்னைக்குள்ள டேட் போடணும், அன்னைக்குள்ள டேட் போடணும். நீ வாட் இஸ் டுடே? எனிபடி கேன் ஆன்சர்? என்ன சவுண்டா சொல்லுங்க. சாட்டர்டே. கிளாப் தி ஹேண்ட்ஸ் ஃபார் ஜெய பிரின்சி. அவன் ஒரு ஆள் தான் சொல்றான். டுடே சாட்டர்டே சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லுங்க. 27. ஓகே, ரெண்டு எழுதிருங்க பாப்போம். 37. அது யாரா? அது யாரா கண்டுபிடிச்சது? ஒரு மாசத்துல அதிகபட்சம் எத்தனை நாட்கள் இருக்கும்? 30 இருக்கும், இல்லனா 31. 31 வரைக்கும் போகும். அதுக்கு மேல போகுமா? போகாது, வாய்ப்பே இல்லை. ஆமா. அப்ப ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? இனிமேல் போய் கேட்குங்க வீட்டுல. அப்புறம் ஆன்சர் வந்து எனக்கு அப்புறம் சொல்லுங்க. சரி, ஓகே, எழுதியாச்சா? ஓகே. சோ மியூசிக் பத்தி கத்துறதுக்கு முன்னாடி, மியூசிக்ல இருந்து வர்றது என்ன வருது? ஆக்சுவலா அதுல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன வருது? சத்தத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? சவுண்ட். இப்ப நீங்க காலையில இருந்து ஒரே சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க தானே? ஓகே. சத்தம் போட்டாலே வீட்டுல நிறைய பேருக்கு பிடிக்காது. மம்மிக்கு பிடிக்காது, டேடிக்கு பிடிக்காது. டேய் அமைதியா இருக்கேன்டா அப்படின்னு கத்துவோம். அவங்க தனியா சத்தம் போடுவாங்க. அப்புறம் ஸோ அந்த மாதிரி இப்போ மியூசிக்ன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சவுண்ட்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சத்தம் இங்கிலீஷ்ல என்னது? சவுண்ட். ரைட். இங்கிலீஷ்ல சவுண்ட், தமிழ்ல சத்தம். சவுண்ட் வந்து எல்லாரும் எழுதுங்க பாப்போம். ஸ்பெல்லிங் தெரியுமா? இங்க லேப்டாப் பார்த்துக்கலாம். தான் சவுண்டோட ஸ்பெல்லிங். அது பார்த்து அப்படியே எழுதுங்க பாப்போம். எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன், நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. தமிழ்ல நான் அர்த்தம் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இப்போ எழுதி முடிச்சிட்டு ஒர்க் டன் சொல்லணும். ஓகே, எழுதி முடிச்சிட்டு என்ன கவனிங்க.